ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மாரியம்மனுக்கு உகந்த எலுமிச்சம் பழங்களும் வேப்பிலையும் யூஸ் பண்ணி ஒரு அழகான மாலை கட்ட போகிறோம். இந்த மாலை கட்டுறதுக்கு வேப்பிலைகளை நல்லா உதுத்து கழுவிட்டு எடுத்துக்கோங்க. மாலை எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் எலுமிச்சங்களையும் வாங்கி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஊசியில் பச்சை நூலை நல்லா ரெட்டையாக கோர்த்துக்கோங்க. நல்லா நீளமாக கோர்த்துட்டு எண்டில் ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கலாம். இதை போல் முடிச்சை போட்டுட்டு அடுத்து வேப்பிலைகளை இந்த காம்பு பகுதியை ஊசியில் வர்ற மாதிரி, நுனி பகுதி வெளியில் வர்ற மாதிரி வரிசையாக கோர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா வட்டமாக சுற்றி சுற்றி கோர்க்கலாம். எல்லா சைட்லேயும் காம்பு பகுதியை ஊசியில் கோர்த்துக்கோங்க. நுனி பகுதி ஓரத்தில் வரட்டும். இதை போல் நல்லா ஒரு கை நீளத்துக்கு நாம் கோர்த்துக்கலாம். கை நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் எப்படி கோர்க்கிறதுன்னு சொல்லித்தர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை நீளத்துக்கு, ஒரு விரல் நீளத்துக்கு கோர்த்துட்டேன். அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோட காம்பு பகுதியில் குத்தி ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே விட்டால் உங்களுக்கு மாலை லூஸ் ஆகிட்டே போகும். அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை டைட் பண்ணி ஒரே இடத்துல நிறுத்த போகிறோம். அதுக்காக நம்ம திரும்ப அதே ஹோலில் ஊசியை குத்துறோம். அதே இடத்துல குத்தி அதே இடத்துல வெளியில் எடுத்துருங்க. இதை போல் குத்துனீங்கன்னா சைடில் இந்த நூல் வர மாதிரி நம்ம டைட்டாக இழுத்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் அப்படியே நகராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி திரும்ப அதே ஹோலில் குத்துறோம். இன்னொரு தடவை அதே ஹோலில் குத்தினோன்னா உங்களுக்கு இன்னொரு சைட்லேயும் இந்த நூல் வந்துடும். எலுமிச்சம்பழம் நல்லா டைட்டாக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிரும், மூவ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், அதே ஹோலில் திரும்பியும் குத்தி எடுக்கிறேன். இப்போது எலுமிச்சம்பழம் கரெக்டாக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருச்சு. கீழே வேப்பிலைகள்லாம் இருக்குது. இதே போல் திரும்ப ஒரு விரல் நீளத்துக்கு நாம் வேப்பிலை கோர்த்துக்கலாம். ஒரு விரல் நீளத்துக்கு வேப்பிலையை கோர்த்துட்டு திரும்ப ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் திரும்ப வேப்பிலை, அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கோர்த்துட்டே வரலாம். இதே போல் 2 சைடுக்கும் கோர்த்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மாலையோட 2 சைடுக்கும் 2 கோர்த்துட்டேன். ஒரு சைட்லேயும் 5 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீள மாலை வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு வட்டமான சாட்டையை கட் பண்ணி பண்ணியிருக்கேன். அது மேலே வேப்பிலைகளை இப்படி வரிசையாக ஒரே மாதிரியாக அடுக்குங்க. அப்படியே மேலே மேலே அழகாக ஒரே சைடில் இலையோட காம்பு பகுதியெலாம் வர்ற மாதிரி இலைகளாக எடுத்து இதே போல் வரிசையாக அடுக்கி ஒரு ஃபுல் ரவுண்டு அடுக்கிக்கோங்க. இதை போல் அடுக்கிட்டு ஊசி நூல் வச்சு தச்சிடலாம். ஒரு 4-5 இடத்துல இந்த இலைகள் பிரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக தச்சுக்கோங்க. தச்சு முடிச்சுட்டு திரும்ப ஒரு எலுமிச்சம்பழத்தை நடுவில் கோர்த்து அதையும் தைக்கலாம். ஒரு இடத்துல தைச்சிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் நிற்காது. அதனால் ஒரு 4 தையல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கோர்க்கும்போது 2 சைடில் நூல் வந்தது இல்லையா, அதே போல் இப்போ 4 சைட்லேயும் நூல் வர்ற மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா அந்த அட்டையோடு சேர்த்து தைச்சிருங்க. மிடில் வேப்பிலை இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நூல் தைச்சாச்சு 4 சைட்லேயும். திரும்ப இந்த சென்டர்லேயே நம்ம குத்தி அட்டையோட பின் பகுதியில் முடிச்சு போட்டுக்கலாம். சென்டரில் டாலர் மாதிரி கோர்த்தாச்சு. இப்போ இதை நாம் ஏற்கனவே கட்டி வச்சுருக்கிற மாலையோட 2 பகுதியையும் இதோடு சேர்த்து கட்டிடலாம். இப்போ அழகான வேப்பிலை மாலை ரெடி ஆகிருச்சு. நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய
இந்த மாலை மாரியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.